அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்து ஜெபம் செய்த பொழுது, அப்போ நம்ம கூடியிருந்து எங்க ஜெபம் பண்றோம்? திருச்சபை, சர்ச்சி, அங்கதான் நிறைய பேர் என்ன பண்றோம்? கூடுறோம். வீட்டு ஜெப கூட்டம் ஒரு 4 பேர் கூடுறோம். அப்ப அந்த சர்ச்சில் நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் அசைஞ்சிச்சான். அதுக்கு முன்னாடி ஏன் அசைஞ்சிச்சு? கூடியிருந்து ஜெபம் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். யார் சொன்னா? பேதுருவும் யோவானும். ஒரு ஊருக்குள்ள போறாங்க, பிரசங்கம் பண்ண போற இடத்துல பிரச்சனை. அவங்களை என்ன பண்றாங்க? மற்றவங்க, அந்த ஊருக்காரங்க, பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ண விட மாட்டேன்றாங்க. அப்போ பாருங்க 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர் என்றும் பேதையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நின்றதை கண்டபடியினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. சொஸ்தமாக்கப்பட்டவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா வியாதி, பில்லி சூனியக்கட்டு, பேய்பிடிகள் நீக்கப்பட்டவன் பக்கத்துல இருந்ததுனால ட்ரோல் பண்ண முடியல. பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ண முடியல? கேலி கிண்டல் பண்ண முடியல. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன வருது? அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. ஏறது ஜாதிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உமது கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்றார். அப்படின்னு மக்கள் கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? அவங்க ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து. அப்ப என்ன? ஏன் அசைஞ்சிச்சு? பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படும் பொழுது அப்ப அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க? சுகமாக்கும் வரங்களை கொடுத்து விட்டார்கள். அதானே? அப்ப சர்ச்சின்றது என்னது? அங்க நம்ம ஜெபம் பண்ணணும்ல. அப்ப நம்ம எந்த மாதிரி ஜெபம் பண்ணா அந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும்? மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது தூக்கத்துல எழும்பி கேட்டா கூட சொல்லுவீங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நோக்கி, என்ன நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப விசுவாசத்தோட என்ன பண்ணணும்? சர்ச்சில் ஜெபம் செய்யணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அந்த இடம் அசையும். ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணணும்? நம்ம சர்ச்சில் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களோட நோயோட வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை அடையணும் ஏசப்பான்னு விசுவாசத்தோட ஜெபம் செய்யணும். செஞ்சா விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கும் திருச்சபைகளுக்கு எல்லாம் கூடும். சங்கீதம் 133ஆம் அதிகாரம். என்னப்பா ஒரே வசனமா படிச்சுட்டு கிடக்க? நாங்க இந்த வீடியோ வேணா இதோட நிப்பாட்டிடுறோமா அப்படின்னா, இல்ல சின்ன வசனம் தான், சின்ன அதிகாரம் தான், மொத்தமே 3 வசனம் தான். கேளுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலமுத்துக்கும். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? நிறைய காரியத்தை, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். சியோன் பர்வதங்களுக்கு மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஓகே, நல்லது. அப்ப என்ன? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஒருமித்த மனதோட நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு விசுவாசத்தோட எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணினால் வியாதிகள் குணமாக்கப்படும், பில்லி சூனிய கட்டுகள் விலகி ஓடும். நம்ம பாஸ்டையா ஜெபம் பண்றாப்லப்பா, நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல, அததான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சபைகளுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் போகணும். இல்லைன்னா போகக்கூடாது. அந்த மாதிரி ஒருமித்த மனதோடு விசுவாசித்து கூடி ஜெபம் பண்ணும்போது
அற்புத அடையாளங்கள் நடக்கும். கரெக்டு தானே? ஆனா நம்ம சபைகள்ல, அண்ணே உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னே, என்னது அவனுக்கு ஓட்டு போட்டியா? அப்ப என்ன தோக்கடிச்சது நீதானல? இலை உன் தங்கச்சதானே கட்டியிருக்கேன் தெரியும்ல, வாளா வெட்டியா வீட்டுக்கு அமிச்சிடுறானா இல்லையான்னு பாரு. என் மச்சாங்காரனா இருந்துகிட்டு அவன் எதிர்கட்சிக்காரனுக்கு என்ன பண்ணிருக்க, ஓட்டு போட்டிருக்க. நடக்குதா இல்லையா? அப்புறம் எங்க அற்புத அடையாளம் நடக்கும்? போட்டி பொறாம. அன்னைக்கு யூடியூப்பை தள்ளி விடும்போது வருது, ஒரு தம்பி வீடியோ போட்டிருக்காப்ல, இந்த அணி ஜெயித்து விட்டார்கள். எதுல? சர்ச்சில் எலெக்ஷனு, இந்த அணி ஜெயிச்சிட்டாங்களாம். ஐயோ என்ன சொல்ல. அப்ப தோத்த அணி அவங்க எப்படி ஒருமித்து ஜெபம் பண்ணுவாங்க? எப்பா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டேன்யா. ஜெயிச்ச நானே முதல்ல என்ன பண்ண மாட்டேன், எனக்குள்ளேயே ஒருமித்த மனது இல்ல. தோத்து போன உங்களுக்கு, நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்துல ஜெபம் பண்ண சொல்லியிருக்காப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி ஜெபம் பண்ணா நம்ம சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் அற்புத அடையாளத்தோட என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கடந்து செல்வார்கள். நோயாளிகள் இந்த சர்ச்சுக்கு வந்தையா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, நானும் ஜெபம் பண்ணேன் ஒருமித்த மனதோடு. எனக்கு அப்படியே உடல் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கோடான கோடி சோஸ்திரம். இந்த திருச்சபை மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்கள். அதை மீன் பண்ணி தான் அந்த ஐயா சொன்னது, இந்த மாதிரிலாம் இருங்க. ஏன் இந்த மாதிரிலாம் இல்லாம திருச்சபைக்குள்ள பிளவுகள், சண்டை, சச்சரவு, அதை என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணி போட்டு வியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடலை மிட்டாய் கதை மாதிரி ஆயிப்போச்சு. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாவோன்ற கதையில இன்னைக்கு பல சபைகள் இருக்கு. இவன் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன் எப்ப சாவான், எதை ஜெயிச்சு விட்டான், எப்ப மண்டையை போடுவான், அடுத்து நம்ம பை எலெக்ஷன்ல நம்ம அந்த இடத்துக்கு வரலாமா? அப்புறம் எங்க ஒருமித்த மனது இருக்கும், அங்க அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்ப யோசித்து பாருங்க, அந்த ஐயா சொன்னது கரெக்டாகுதா? அந்த பிரபலமான ஊழியக்கார ஐயா பேசுனது சரியாப்படுதா? ஒருமித்த மனது வரணும் திருச்சபைகளுக்குள்ள. எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யணும். அப்பந்தான் அந்த இடத்துல வியாதிகள் கட்டாயம் குணமாக்கப்படும், பில்லு சூனிய கட்டுகள் விலகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம். அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஒண்ணு இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா நான் சரியாயிருவேன். தொட்டாளா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் விசுவாசம் உன்னை, அதனால நீ சரியாயிட்டம்மா சொன்னாப்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாம் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணியை திராட்சரசமா மாற்றும் போது கூடியிருந்தவங்க அத்தனை பேரும் விசுவாசிச்சாங்களா? இயேசு கிறிஸ்துவால முடியும் ஐயா. அவரு நினைச்சாருன்னா 2 மீன் 5 அப்பத்தை 5000 புருஷர்மார்கள் மட்டும் 5000 பேரு, அப்ப மனைவிமார்கள் 5000, குழந்தைங்க 25,000, 30,000 பேரு சாப்பிடலாம். அவரால முடியும். நான் பசியோட நாங்க உட்கார்ந்துருக்கோம், அவரு எங்களுக்கு என்ன பண்ணுவார்? அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஒருமித்த மனதோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டாங்க. அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால அற்புத அடையாளம் நடத்த முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அற்புத அடையாளத்தை. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால ஒரு இடத்துல செய்ய முடியல தெரியுமா? ஒரு கிராமத்துல. ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அங்க ஒருமித்த மனம் இல்லையா? அவங்க என்ன நம்பல, நான் அற்புத அடையாளம் செய்வேன்ட்டு என்ன பண்ணல, அந்த ஊர்காரன் விசுவாசிக்கல, பிளவுபட்டிருக்காங்க. அந்த ஊர்காரங்களுக்குள்ள சண்டை. ஒருத்தர் ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்றாங்க, ஒருத்தர் செய்ய மாட்டேன்றாருன்றாங்க. என் பேரை சொல்லி அந்த ஊர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கியா? அப்ப அந்த ஊர்ல எப்படி, அந்த ஊர்காரனுக்கு எப்படி வியாதி சரியாகும்? இருக்கா இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்ட்டு பைபிள் தெரிஞ்ச உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க. அப்போ அதனாலதான் இன்னைக்கு நம்ம சபைகளுக்குள்ள பலவிதமான பிரிவினைகள், பதவி சண்டை, அதிகார சண்டை. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியல. எங்க இருப்பாப்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? ஆனா போங்க, நீ என்ன சண்டை போட்டு போ. நேத்தைக்கு வர மாமா மச்சானா இருந்தவங்க இன்னைக்கு எலெக்ஷன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு கிடக்கா?
வெட்டு கொலை குத்து, போலீஸ்காரங்களை உள்ள விட்டு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு என்னப்பா இங்க வேலை? நான் என்ன பண்றேன்? ஆசீர்வாதமே கிடைக்காதப்பா. அப்புறம் எங்க இருந்து நோய் நொடிகள் குணமாக? சண்டை போடுற உனக்கே ஆசீர்வாதம் கிடையாது. நீ உன் குடும்பத்தோட என்ன பண்ண போற? எலெக்ஷன்ல ஜெயிச்சேன் தோத்தேன் நீ சொல்லிக்கிட்டு நீயே நாசமா போறப்பா. நீ இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ணி அவங்களோட நோய்கள் சரியாக போதா? திருச்சபை பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயே வியாதி வந்து சாவ போற. உன் சபையில இருக்கிற இன்னொரு ஒரு விசுவாசி. அதனால என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒருமித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால சுகம் கிடைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால என்ன நடக்கும், அற்புத அடையாளம் நடக்கும் அப்படின்னு இந்த பதவி சண்டை, இந்த பண சண்டை, இந்த போட்டி பொறாம, இந்த எலெக்ஷன் எதுவுமே இல்லாத ஜெப மையம், ஜெப கூடாரம், சர்ச்சுக்கு போங்க. கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? சுகத்தை கொடுப்பார்கள்.